கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். Proverbs 21st chapter verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் சொல்றாங்க, ஜெயம் கர்த்தரால வரும். சோத்திரம். நீங்க இத்தனை நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக, வருஷங்களாக தோல்வியை கண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா உங்க எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாங்க, ஜெயம் நிச்சயமாய் வரும். சோத்திரம். நீங்க இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு ஜெயம் வரலன்னு சொல்லி விட்டுட்டீங்க. நீங்க அப்பா சொல்றாங்க, நீங்க பிரயாசப்பட்டதை படுங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆக்கப்படும். சோத்திரம். திருப்பி உங்க பிரயாசத்தை செய்யுங்க. சோத்திரம். அதை அப்பா இந்த காலை நேரத்துல ஜெயமாக மாற்றுவார். சோத்திரம். பிள்ளைகள் படிப்புல எனக்கு ஞானம் இல்லையே சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க படிங்க, உங்களால இயன்றத படிங்க, ஆயத்தமாகுங்க. அப்பா உங்களுக்கு ஜெயத்தை தருவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி எந்தெந்த காரியத்துல ஜெயம் இல்லை என்று சொல்லி இந்த காலை நேரத்துல பாக்குறீங்களோ, அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 20 அதிகாரம் 7வது வசனம். Psalms 20 chapter verse 7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஸ்தோத்திரம். சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எங்களுக்கு எம்பி தெரியும். சோத்திரம். அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சோத்திரம். எங்க மாமனார் தெரியும், எங்க மச்சானை தெரியும், எனக்கு அண்ணனை தெரியும், எனக்கு தம்பியை தெரியும். சோத்திரம். எனக்கு அவங்க மூலமா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும், அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். சோத்திரம். அதை தான் எங்க அப்பா வசனத்துல சொல்றாங்க, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். சோத்திரம். எல்லாரும் தெரியும் நினைச்சீங்க, ஆனா உங்களுக்கு ஜெயம் வந்துச்சா? வரல. சோத்திரம். ஏன் வரலன்னா, ஜெயத்தை கொடுக்கிறது கர்த்தர். சோத்திரம். அப்பா நினைச்சாதான் ஜெயத்தை கொடுக்க முடியும். தொடர்ந்து பாருங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சோத்திரம். இன்னைக்கு அவங்கள நம்புறேன், இவங்கள நம்புன்றத முதல்ல விட்டுடுங்க. சோத்திரம். இன்னைக்கு அப்பாவை நம்புங்க. சோத்திரம். அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும், அவரை குறிச்சே மேன்மை பாராட்டும். அப்பாவே நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஜெயம் தருவார். இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, யாரையும் நீங்க நம்ப வேண்டிய அவசியமே அல்ல. சோத்திரம். ஜெயம் கர்த்தரால வரும், நான் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 25 அதிகாரம் 8வது வசனம். ஐசாயா chapter 25 verse 8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். சோத்திரம். இந்த காலை நேரத்துல சொல்லுவார், உங்களுக்கு மரண பயம் இருக்கா? அதை எல்லாவற்றையும் அப்ப என்ன பண்ணுவாங்களா? ஜெயமாக விழுங்குவேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். சிலர் வியாதியில இருக்கலாம், டாக்டர்கள் கைவிரித்து இருக்கலாம். சோத்திரம். அப்பா சொல்றாங்க, எல்லா காரியத்தையும் நான் ஜெயமாக விழுங்குவேன். சோத்திரம். இன்னைக்கு அநேகர் பார்த்தோன்னா ஒரு சின்ன தலைவலி எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் கிட்ட போவாங்க. சோத்திரம். என்ன டேப்லெட் இருக்குன்னு பார்த்து அது அவங்களுக்கே தெரிஞ்ச டேப்லெட் எடுத்து போடுவாங்க. சோத்திரம். டாக்டர் கடைசியில ஒன்றும் முடியாதுன்னு சொல்லும் போதுதான் எங்க வருவாங்க? ஏசப்பா கிட்ட வருவாங்க. சோத்திரம். அதை முதலே நம்ம ஏசப்பா கிட்ட வந்துட்டா முதலே சுகம் கொடுத்திருப்பாங்கல்ல. சோத்திரம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தேவன். இது இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, அடுத்து நித்தியத்துக்குரிய காரியத்தையும் அப்பா சொல்றாங்க. சோத்திரம். இங்க மட்டும் நம்ம வாழ்வதல்ல, நாம மரித்தாலும் அப்பா கூட நித்தியமா கூட இருக்கிற அந்த 2ஆம் மரணத்தையும் அப்பா என்ன பண்ணிருக்காங்க? ஜெயித்து இருக்காங்க. ஏசப்பாவை நம்ம நம்பும் பொழுது, அவரை தேடும் பொழுது நமக்கு ஜெயத்தை தருவார். அடுத்து என்ன சொல்றாங்க அதே வசனத்துல? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாங்க, உங்க எல்லாருடைய முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைக்கிறாராம். சந்தோஷமா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாருடைய கண்ணீரையும் அப்பா துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் அப்பா நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார்.
கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜோஸ்பால் சொல்லல, யார் சொல்றது? கர்த்தரே இதை சொன்னார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட நேரடியாக பேசி கொண்டிருக்காங்க. கர்த்தரே இதை சொன்னார். கடைசியாக ஒரு வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஸ்தோத்திரம். முதல்ல நம்ம பிசாசோட பிள்ளைகளாக இருந்தோம். ஸ்தோத்திரம். என்னைக்கு நம்ம ஏசப்பாவை ஏத்துக்கிட்டோமோ அவர் ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக நம்மளை ஏசப்பா மாத்திட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஏசப்பாவால பிறந்ததுனால அப்பா சொல்றாங்க, உலகத்தை ஜெயிப்போம். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக அப்பா வைத்திருக்கிறாங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த விசுவாசம், எங்க அப்பா எனக்கு அற்புதத்தை செய்வாங்க. நேற்று கூட சொல்லியிருப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். விசுவாசமா சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. யார் யார் என்னென்ன கவலையோடு கூட வருத்தத்தோடு கூட, எனக்கு ஒரு ஜெயம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு ஜெயமே இல்லையே, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, என் வாழ்க்கையில ஒரு ஜெயமே இல்லையே, என்னைக்குதான் எனக்கு ஒரு ஜெயம் வரும்? சோதர, எல்லாருக்கும் முன்பாக நான் ஏளனமா இருக்கேன்னு, எல்லாருக்கும் முன்பாக என்ன ஒரு கேவலமாக பார்க்குறாங்களே. சோத்திரம். கர்த்தர் கர்த்தர்னு சொல்கிறோம், ஏசப்பான்னு சொல்கிறோம், எனக்கு ஒரு விடிவு வரவில்லையே சொல்லி என்று யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்களோ, அப்பா நீங்கள் சொல்றீங்க, நான் இன்று ஜெயம் தர போகிறேன். கர்த்தரே இதை சொன்னார் என்ற வார்த்தையின்படி நீங்க பேசியிருக்கீங்கப்பா. எல்லா முகங்களிலிருந்தும் ஏசப்பா நீங்க கண்ணீரை துடைக்கிறதற்காக, எல்லா முகங்களிலிருந்து நீங்க கண்ணீரை துடைக்கிறதற்காக, எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளை விட்டு நீக்கி போடுகிறதுக்காக, எல்லாவற்றையும் நீங்களாக்கி போடுகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் நீர் தொட்டுக்கொண்டு இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் தொட்டுக்கொண்டு, யாரெல்லாம் மரண வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ அவங்கள தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, முகமெல்லாம் வீங்கி போய், ஆம்ரஜா இடுப்புக்கு கீழே உடம்பெல்லாம் வீங்கி போய், எஸ்லாட் கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், என்னென்னமோ டாக்டர் சொல்லி கொண்டு இருக்காங்க. பயத்தோடு திகிலோடு கூட சொந்தக்காரங்க இருக்காங்கப்பா. என்ன நடக்குமோ என்று சொல்லி அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்றீங்க, நான் மரணத்தை ஜெயமாக விழும்பினேன். தேங்க்யூ லார்ட். ஜெயமாக விழுங்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதே உடைய தழும்புள்ள கரம், இப்பொழுதே உடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களோ ஒவ்வொருவரையும் தொடுகிறேன். தேங்க்யூ லார்ட். உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். திக்கு வாய் ஆம்ர சரளமாய் பேசுகிற வாயாய் இப்பொழுது நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் அளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. பக்கவாத நோய்கள் இப்பொழுது மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உடைய உயிர் தெளிதலின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். காது கேட்காம இருக்கிறது, இப்பொழுது உடைய வல்லமை இறங்கி நீர் அந்த செவிட்டு தன்மையை நீக்கி போடுகிறீர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஷபத்தர ஹந்தலபு. தேங்க்யூ லார்ட். கால் முட்டையில் இருக்கிற அந்த பலவீனங்களை இப்பொழுதே உடைய தழும்புகளால் நீர் சுகத்தை தருகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா சுகர், எல்லா பிரஷர் எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் மாற்றுகிறீர். இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவருக்கும் இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. இப்பொழுதே விடுதலையை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்தில் நீங்க ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக, குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசையா? சோத்திரம். எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும்னு ஆசைன்னா ஒன்றும் இல்லை. சோத்திரம். இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அதுவும் ஒரு ஊழியம்தான். சோத்திரம். அந்த ஊழியத்தை பார்த்து அப்பா உங்களை கனம் பண்ணுவாங்க. அது நிமித்தம் ஆத்மா ஆதாயமாகிற அந்த கணக்கு உங்க பேர்ல தான் அப்பா கொடுப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Praise the Lord.